வணக்கம். செய்திகள் வாசிப்பது நித்யா. இன்றைய முக்கிய செய்திகள். சென்னை சென்ட்ரலில் அமையவுள்ள சென்ட்ரல் கோபுர கட்டிடத்திற்கு காணொளி வாயிலாக அடிக்கல் நாட்டினார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். 14,280 சதுர மீட்டர் பரப்பளவில் ரூபாய் 547 கோடி மதிப்பீட்டில் கட்டப்படுகின்றது. 4 அடித்தளங்களில் வாகன நிறுத்தத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. இங்கு 586 4 சக்கர வாகனங்கள் மற்றும் 1,652 இருசக்கர வாகனங்கள் நிறுத்த முடியும். CREDAI கண்காட்சியில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேச்சு. கோவை, மதுரை, ஒசூர், திருச்சி, சேலம் உள்ளிட்ட 136 நகரங்களுக்கும் திட்டங்கள் உருவாக்கப்பட்டு வருகின்றது. கோவை, மதுரைக்கான முழுமை திட்டம் அடுத்த மாதத்திற்குள் வெளியிடப்படும். சென்னையை சுற்றியுள்ள மீஞ்சூர், திருவள்ளூர், திருமழிசை, மாமல்லபுரம், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், மறைமலை நகர், ஸ்ரீபெரும்புதூர், பரந்தூர் பகுதிகளுக்கு புது நகர வளர்ச்சி திட்டங்கள் தயாரிக்கப்பட்டு வருகின்றன. செங்கோட்டையன் அதிமுகவுக்கு கடைசி வரை உறுதுணையாக இருப்பார் என நம்புகின்றேன் என்று அதிமுக துணை பொதுச் செயலாளர் KP முனுசாமி தெரிவித்துள்ளார். சென்னையில் வேல் யாத்திரை நடத்த அனுமதி மறுப்பு. திருப்பரங்குன்றம் மலை விவகாரத்தில் சென்னையில் வேல் யாத்திரை நடத்த சென்னை உயர்நீதிமன்றம் அனுமதி மறுப்பு தெரிவித்துள்ளன. யாத்திரை நடத்த அனுமதி கோரிய பாரத் இந்து முன்னணி தொடர்ந்த வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டது. திருப்பரங்குன்றம் பிரச்சனையை காரணமாக்கி மக்களின் ஒற்றுமையை சீர்குலைக்க கூடாது என காவல்துறை வாதம் முன்வைத்த நிலையில் அனுமதி மறுக்கப்பட்டுள்ளன. சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தும் விஷயத்தில் தமிழக அரசின் துரோகத்தை இனியும் பொறுத்து கொள்ள முடியாது என்று பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை விரைந்து நடத்த வேண்டும் என்று தமிழக அரசை வலியுறுத்தி சமூக நீதியில் அக்கறை கொண்ட அரசியல் கட்சிகள் மற்றும் சமூக அமைப்புகளின் சார்பில் வரும் 20ஆம் தேதி சென்னையில் தொடர் முழக்க போராட்டம் நடைபெறும் என்று பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கருத்து தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் இரட்டை கொலை. புதுச்சேரி ரெயின்போ நகரில் 2 இளைஞர்கள் வெட்டி படுகொலை செய்யப்பட்டனர். ஒருவர் வெட்டுக்காயங்களுடன் மீட்கப்பட்டுள்ளார். வெட்டி கொல்லப்பட்ட ரிஷி பிரபல ரவுடி தஸ்தாஸின் மகன் என்பது தெரியவந்துள்ளது. மற்றொருவர் திடீர் நகரைச் சேர்ந்த தேவா என்பது விசாரணையில் தெரியவந்துள்ளது. வெட்டு காயங்களுடன் மீட்கப்பட்ட JJ நகரைச் சேர்ந்த ஆதி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். விஜய்க்கு ஒய் பிரிவு பாதுகாப்பு. தாவேகா தலைவர் விஜய்க்கு ஒய் பிரிவு பாதுகாப்பு வழங்கி உள்துறை அமைச்சகம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. ஒய் பிரிவில் CRPF வீரர்கள், ஆயுதம் ஏந்திய காவலர்கள் என 8 முதல் 11 பேர் விஜய்க்கு பாதுகாப்பு அளிப்பர். விஜய்க்கு ஒய் பிரிவு பாதுகாப்பு தமிழ்நாட்டிற்குள் மட்டும் வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளன.